அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய சீனியர் மாணவரோடு கடற்கரைக்கு சென்றதாகவும் கடற்கரையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது ஞானசேகரன் என்ற நபர் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாணவர் அணியில் சைதை பகுதி மாவட்ட அமைப்பாளராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் மிரட்டி அந்த பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தல், இது எல்லாமே போக்சோவில் வரும். உங்களுக்கு பாலியல் ரீதியாக வரக்கூடிய போக்சோ சட்டத்தின் கீழ் வருகிறதா. அந்த பெண் எந்த காரணத்தினால் எங்கு பேசியிருந்தால் அதை நம்ம பெரிதுபடுத்தக்கூடாது. அந்த நிகழ்வில் இந்த ஞானசேகரனுக்கு என்ன வேலை? இவர் தலையிட வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஆணோ பெண்ணை பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் போய் இடையில் புகுந்து அவர்களோடு பிரச்சனை செய்து அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது. அந்த ஞானசேகரன் அந்த மாணவியோட பாலியல் ரீதியாக இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வந்ததாகவும், அந்த காலில் சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு நீ சார் கூட போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க. ஞானசேகரன் யாரிடம் பேசினார் என்கிறத காவல்துறை விசாரிச்சாவே தெரிஞ்சிடும். அந்த தொடர்பு இல்லை யாருடைய தூண்டுதலின் பேரில் அவர் செஞ்சாரா, இது மாதிரியான தகவல்களாக வர வேண்டியிருக்கு. குறிப்பாக அந்த எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும், எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி பார்த்தா உங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொள்ளாச்சி பெரிய பெண்களுக்கு எதிரான பெரிய பாலியல், அதுவும் முக்கியமான அமைச்சர்களுடைய மகன்கள்லாம் இருந்ததாக சொன்னாங்க. அதன் மீதெல்லாம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்படலை. நான் இந்த இடத்துல அரசியல் ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ அது அணுகக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அட்வொகேட் ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது சென்னை கிண்டியில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அங்கே என்னதான் சார் நடக்குது? இப்போ அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது? அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய சீனியர் மாணவரோடு கடற்கரைக்கு சென்றதாகவும் கடற்கரையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது ஞானசேகரன் என்ற நபர் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாணவர் அணியில் சைதை பகுதி மாவட்ட அமைப்பாளராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் மிரட்டி அந்த பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்து இப்போ ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பரபரப்பான செய்திகள் வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு இப்பொழுது நீதித்துறை அந்த காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். சார், இதற்கு இடையில் அவர் மீது கேஸ் ஃபைல் பண்ணல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, அதுவும் இல்லாமல் அதை விசாரிக்கலன்னு சொல்லப்படுறாங்க. இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இல்லை, அந்த எஃப்ஐஆர், குறிப்பிட்ட எஃப்ஐஆரே ஊடகங்களையும் பத்திரிகைகளிலும் வந்ததாகவும், அது சம்பந்தமாக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் அது சம்பந்தமான பேட்டிகளை காணொலி பார்த்தேன். அதில் இது மாதிரி யார் அந்த புகாரை நேரடியாக புகார் அளித்தால் கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரோ அதோடைய தொடர்பு எண்ணோ அதில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியானது தான் நமக்கு இப்போ இது எல்லாமே போக்சோவில் வரும். உங்களுக்கு பாலியல் ரீதியாக வரக்கூடிய போக்சோ சட்டத்தின் கீழ் வருகிறதால அந்த புகார் செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய பெயர், அதோடைய தகவல்கள், தொடர்பு எண் எதுவுமே வெளியில் வரக்கூடாது. ஆனால் அதையும் மீறி அதோடைய அந்த முதல் தகவல் அறிக்கையில் அதெல்லாம் வந்திருப்பது சட்டப்படியான தவறானது. இது குறித்து யார் வெளியிட்டாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இது மாணவர் தொடர்பான பிரச்சனை. இன்னொன்று, மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு சூழல் இந்த ஆட்சியில் அமைந்து விடக்கூடாது. அதற்காக முறையான, அதாவது வழக்கம் போல் சாதாரணமாக எந்த நிகழ்வையும் ஒட்டி அமைந்து விட அந்த நிகழ்வு போல் இல்லாமல் இதற்கு ஒரு முக்கியத்துவமாக மேலும் ஒரு கவனம் செலுத்தி அரசு அதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. சார், அண்ணா பல்கலைக்கழக மாணவி எஃப்ஐஆரை வெளிவிட்டிருக்காங்க. அதுக்கு சென்னை போலீஸ் சென்னை போலீஸுக்கு கோர்ட் எச்சரிக்கை விட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு. இன்னைக்கு மதியம் போலேன்னு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, லாக்கும் பண்ணிட்டாங்க. இது எதனால சார் இந்த மாதிரி இஷ்யூ நடந்துச்சு? அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா சட்டங்களின் அடிப்படையில் இருக்கிறப்ப பெண்கள் தொடர்பான சட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க புகார் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய முழுமையான தகவல்களை ரகசியமாக பாதுகாக்க வேண்டுங்கிறது தான் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஷரத்து. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது காவல்துறை இந்த புகாரை வெளியில் ஊடகங்களுக்கு யார் அறிவித்தாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எந்த ஒரு நபரால் இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது என்பதை முதலில் கண்டறிந்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இன்னொன்று, இது மாணவர்கள் தொடர்பான பிரச்சனை. குறிப்பாக ஒரு படிக்கின்ற, கல்வி பயிலுகின்ற, வெளியூரிலிருந்து தங்கி பயிலுகின்ற
மாணவியினுடைய பிரச்சனைங்கிறப்ப அது சம்மந்தமாக ஒரு கூடுதல் அக்கறை எடுத்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் இதை வந்து பெரிதாக வந்து அதை அரசியல் படுத்தாமல் அந்த பெண்ணுக்குரிய நீதி கிடைக்கின்ற வகையில் செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. கண்டிப்பாக சார். அதே மாதிரி அந்த ஞானசேகரன் வந்து அந்த மாணவியோட பாலியல் ரீதியாக இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வந்ததாகவும் அந்த காலில் சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு நீ சார் கூட போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க. இது வந்து எஃப்ஐஆரில் குறிப்பிடாமல் இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் வந்த நியூஸ் படி சொல்லியிருக்காங்க சார். அப்போ அந்த சார் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாமா? அப்போ காலேஜ் ரிலேட்டடாக இது மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? என்ன இது சார், நியூஸ் ஏதாவது வந்திருக்கா? அதான் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா ஊடகங்களையும் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த சார் யார், அந்த சாருங்கிற அந்த நபர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லா இடங்களையும் கேள்விகள் வருது. குறிப்பாக ஞானசேகரன் யாரிடம் பேசினார் என்கிறத காவல்துறை விசாரிச்சாவே தெரிஞ்சிடும். அந்த தொடர்பு இல்லை யாருடைய தூண்டுதலின் பேரில் அவர் செஞ்சாரா, இது மாதிரியான தகவல்களாக வர வேண்டியிருக்கு. குறிப்பாக அந்த எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நடவடிக்கை எடுக்க வேண்டும் சார். அதே மாதிரி இப்போ அண்ணாமலையாக இருக்கட்டும், தமிழரசி சவுந்தரராஜன் 2 பேருமே நேற்றுலேருந்து போராட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து மதியம் 1 மணி அளவில் தமிழரசி சவுந்தரமணி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் எப்படி வெளியே விடலாம், என்ன இப்போ இருக்கிற அரசியல் என்ன அரசியல் அப்படின்ட்டு பல கண்டனங்கள் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பொதுவாக நான் என்ன வெளிப்பார்வைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களும் நானும் ஒரு கொதித்து எழுந்து ஒரு இப்போ மாணவிக்கு நம்முடைய சகோதரி, நம்முடைய சக மாணவி, எப்படி வேணால் நம்ம குடும்பத்து பெண், எப்படி வேணால் நம்ம அதுக்கு வந்து அதற்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இன்னொன்று, இது போன்று யாருக்குமே நம்ம குடும்பத்து பெண்களுக்கு நடந்தாலும் அந்த இது கூட வேறு வித்தியாசம் எல்லாமே ஒன்று தான். இதற்கான எதிர்ப்பினை எல்லோரும் காட்டுறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அண்ணாமலை வந்து இது சம்மந்தமாக பேசுகிறதையோ தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறதையோ நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது. அவங்க வந்து ஒரு சமூகத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பில் இருப்பதால் பேசுகிறார். ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி வந்து அரசியல் ரீதியாக இதை அணுகக்கூடாது என்பது நம்முடைய கோரிக்கை. ஏனென்றால் இது அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை, அந்த பெண்ணினுடைய எதிர்காலம். நாளைக்கு அந்த பெண்ணுடைய அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா அதனுடைய திருமணம் முதலான ஏகப்பட்ட வந்து வாழ்க்கையோட தொடர்ச்சியாக அதனுடைய அணுகுமுறைகள் மாறிவிடக்கூடும். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், திரு அண்ணாமலையாக இருந்தாலும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் யாராக இருந்தாலும் இந்த இடத்தில் அரசியல் ரீதியாக அணுகாமல் இதை ஒரு சமூக பிரச்சனையாக அணுக வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் எது எடுத்தாலும் அரசியல் செய்யக்கூடிய அந்த சூழலை இந்த பிரச்சனையில் தயவு செய்து வேண்டாம் என்பது தான் நம்மை போன்ற இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். இந்த வன்கொடுமை வந்து காலேஜ் வளாகத்துக்குள்ள நடந்திருக்கா இல்லை வெளியே அப்பால் வேற இடத்துல? அது கடற்கரைன்னு தானே சொல்கிறாங்க. அதாவது கடற்கரை சம்மந்தப்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது கல்லூரி வளாகம் அல்ல, கல்லூரி வளாகம் இல்லை. அவங்க வந்து அந்த பெண் வந்து தன்னுடைய சீனியர் மாணவரோடு வெளியில் வந்து கடற்கரையில் இருந்தபோது தான் அந்த மாதிரியான ஒரு துன்புறுத்தல் நடந்ததாக சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா நம்முடைய சேனலில் அதிகமாக நம்ம வந்து பாலியல் ரீதியான நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை அதை தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. அதுவுமே இப்போ மாணவ மாணவிகள் மக்கத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற சூழலில் இந்த பெண்ணுக்கு நடந்ததை வந்து கடுமையாக நம்ம வந்து இதற்கான எதிர்ப்புணர்வை பதிவு செய்வதோடு தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் பாலியல் தொந்தரவுகள் செய்யக்கூடிய நபர்கள் மீது மிக கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நம்முடைய கோரிக்கை. கண்டிப்பாக சார். அதே மாதிரி சென்னை அண்ணா பல்கலை மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சதை அதிமுக தொண்டர்களும் இன்னைக்கு இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்களே பெரும்பாலானவங்கள கைது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பல கட்சியினர் வந்து திமுகவை எதிர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இது திமுக ஆட்சியை குறை சொல்றதா இல்லை காலேஜ் வளாகத்தை குறை சொல்றதா சார்? நம்ம இல்லை, இதை பொறுத்தவரை நான் அணுகக்கூடிய செய்தி என்பது இது அரசின் மீதோ ஆட்சியின் மீதோ ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கின்றது அதை எதிர்ப்பதற்கான காரணமாக நான் கருதவில்லை. அதாவது அரசியல் ரீதியாக இப்போ ஆனால் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யத்தான் முடியும். என்னென்னா, அது யாராக இருந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பார்த்திங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது எதிர்க்கட்சிகள் அதை எடுத்துக்கொண்டு அரசியல் செய்வார்கள். நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இது வந்து முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற கட்சிகளோ செய்யக்கூடிய அளவிற்கு இது ஒரு சம்பவத்தை வந்து நான் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறார் என்பதாலே அந்த கட்சியினுடைய ஆதரவோடு செய்யப்பட்டதாக நினைக்கக்கூடாது. அப்படி பார்த்தா உங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வந்து இப்போ பொள்ளாச்சி பெரிய பெண்களுக்கு எதிரான பெரிய பாலியல் அதுவும் முக்கியமான அமைச்சர்களுடைய மகன்கள்லாம் இருந்ததாக சொன்னாங்க. அதன் மீதெல்லாம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்படலை. நான் இந்த இடத்துல அரசியல் ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ அது அணுகக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்த இடத்துல குறிப்பிட்டு அந்த நபர் எந்த கட்சியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்ற போது அரசியல் ரீதியாக இவர்கள் மேலும் சிக்கல்களை கொண்டு வரக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பெண்ணுக்கு உங்களுக்கு ஆதரவாக போராடணுங்கிற எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அரசியல் கட்சி சாராமல் சமூக ரீதியாக போராடுற மாதிரி, அதாவது நான் என்ன சொல்கிறேன், இந்த சமூகத்தில் இது போன்ற பெண்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு போராடினா நியாயமானது.
ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கிறது என்று நீங்கள் சொல்லி கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக போராடுகின்ற போது அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த துன்புறுத்தல்கள் இது போன்ற பிரச்சனைகள் வன்கொடுமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இதை அரசியல்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் நம்முடைய இதை வந்து பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக செய்வது வந்து தவிர்க்க வேண்டும். ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை நடந்துருச்சு, அதற்குரிய தீர்வு என்ன, இது போன்று இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கணுமே ஒழிய உடனடியாக ஆளுங்கட்சி மீது குற்றம் சாட்டுவதோ அது எந்த கட்சியாக இருந்தாலும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதே மாதிரி தான் செய்வாங்க. நான் ஒட்டுமொத்தமாக அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு சமூக ரீதியான பிரச்சனை இது. ஒரு பாலியல் தொந்தரவு நடந்தது போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெண் அந்த பெண் அதுக்கு அவரோட பிடிச்ச தன்னுடைய நண்பரோடு போயிட்டு ஒரு கடற்கரையில் இருக்கிறது வந்து சுதந்திர நாட்டில் சகஜமானது. அந்த இடத்துல போய் இன்னொரு நபர் வந்து துன்புறுத்தி அதை வந்து தொடர்ச்சியாக நம்ம திரைப்படங்களில் பார்த்தோம். அது நிஜமாலுமே நடக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரியான சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை. இன்னொன்று, இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெண்களை வந்து இன்னும் சொல்லப்போனால் வெளி உலகத்திற்கு வந்து கல்வியை பயிலுகின்ற பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அதை என்ன சொல்கிறதுனா ஒரு சவாலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. சார், பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு வந்து இப்போ மாவு கட்டு போட்டிருக்காங்க. ரீசன் வந்து வலிக்கு விழுந்ததா சொல்லப்பட்டிருக்காங்க. சிகிச்சை பின் இப்போ சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த மாவு கட்டு எதனால சார்? இது போலீஸோட விசாரணையாக இருந்தால் அப்போ இதுக்கு முன்னாடியே எஃப்ஐஆர் அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்களே, அப்போ ஏன் இந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கலாம்? இல்லை, பொதுவாகவே இல்லை கண் துடைப்பு அல்ல, பொதுவாகவே என்னென்னா சமீப காலங்களில் ஒரு முக்கியமான வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய நபர்களை வந்து உடனடியாக வந்து அவங்க காவல் நிலையத்தில் உள்ள கழிவறையில் விழுந்துட்டாங்க, வலிக்கு விழுந்துட்டாங்க, இல்லைனா நம்ம தேடும்போது விழுந்துட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட என்கவுண்டர் மாதிரி வந்து என்கவுண்டரில் சொல்லுவாங்க. காரணம் எப்படி சொல்லுவாங்கன்னா, எங்களை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க, நாங்கள் பாதுகாப்புக்காக தாக்கணும், அப்போது வந்து பாதுகாப்புக்காக சுட வேண்டியதாக போச்சு, அதில் தான் என்கவுண்டர். அது எப்படி மனித உரிமை மீறலோ இதுவும் மனித உரிமை மீறல் தான். ஞானசேகரன் தவறு செய்திருந்தார் என்றால் இன்னும் சொல்லப்போனால் அவர் மீது விசாரணை அறிக்கை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இன்னொன்று, இது அரசியல் ரீதியாக இன்றைக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கின்ற போது இது போன்ற காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறதுங்கிறத வந்து காவல்துறை செய்வது வந்து என்னென்னா இந்த நேரத்தில் வந்து எதிர்த்து பேசக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் பதில் சொல்வதை போல இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், ஞானசேகரன் செய்திருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து குற்ற வழக்கை வந்து வெகு விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான அந்த பணிகளைத்தான் காவல்துறை சிறப்பாக செய்ய வேண்டுமே ஒழிய ஒரு நபரை அடித்து உதைத்து இந்த கால்களை உடைத்து, நான் என்ன சொல்கிறேன், மீடியாவில் நீங்கள் நேரடியாக மாவு கட்டு போட்டு கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? மனித உரிமைகளுக்கு எதிரான நிகழ்வுகளை நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாமும் குரல் கொடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபராகவே இருந்தாலும் கூட இது போன்ற செய்யக்கூடிய செயலை வந்து நம்ம ஆதரிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை இது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். சார், கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு என்ன மாதிரி தண்டனைகள், அதுக்கப்புறம் என்ன மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு புகார் அளிக்கப்பட்டு அவங்க நடைபெற்று சார்? இப்போ கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் இல்லை, இது போன்று, அதாவது இப்போ இந்த வழக்கை குறித்து நம்ம இனிமேல் பேசக்கூடாது, ஏன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார், அடுத்து உங்களுக்கு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்து வழக்கு நடக்கும். ஆனால் பொதுவாக இது போன்ற பாலியல் ரீதியாக நடத்தப்படுகின்ற இந்த மாதிரி செயல்படுகின்ற நபர்கள் மீது இப்பொழுதெல்லாம் என்னென்னா உடனடியாக அவர் வந்து நேரடியாக ஃபோக்சோ ஆக்டில் கைது செய்யப்படுகிறார்கள். ஃபோக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தான் அவங்க முதல்ல ரிமாண்டே பண்ணப்படுறாங்க. அந்த அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா பாலியல் ரீதியாக இந்த பெண்கள்கிட்டயோ குழந்தைகள்கிட்ட நடக்கக்கூடிய நபர்கள் மீது இன்னும் சொல்லப்போனால் பிணை வந்து உடனடியாக கிடைக்காது. இது மாதிரி பிணை உடனடியாக கிடைக்காது. அடுத்து இன்னும் சொல்லப்போனால் உடனடியாக உங்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது, உடனே விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். இன்னொன்று, இது போன்ற ரொம்ப சென்சிட்டிவான்னு சொல்லுவோம் இல்லையா, பரபரப்பான வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் கூடுதல் கவனத்தோடு செய்யும். உயர்நீதிமன்றம் இதை நேரடியாக கண்காணிக்கும். உயர்நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்கின்ற போது மாவட்ட நீதிமன்றமாக இருக்கிற ஃபோக்சோ நீதிமன்றத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் கண்காணிக்கப்படும். சமூக ரீதியாகவும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் பத்திரிகைகள் இருக்கின்ற செய்திகளால் பெண்களுக்கு ஒரு சிறிய பிரச்சனை வந்துட்டால் கூட அது உடனடியாக வந்து மிக சீரியஸாக அதை இன்னும் தீவிரமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது போன்ற குற்றங்கள், இது போன்ற தவறுகள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் பொதுவாகவே ஏற்கனவே உள்ள அந்த சட்ட நடவடிக்கையில் துரிதமாக எப்படி நடைபெறுகிறதோ அதே போன்று இன்னும் தீவிரமாக, அதாவது வழக்குகளை தொடர்புள்ள அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும். கண்டிப்பாக சார், அதுதான் சார். அதே மாதிரி இந்த மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு பெண்ணோட பாதுகாப்பை உறுதி செய்கிறது அந்தந்த சட்டத்தோட அந்தந்த அரசோட கடமை. தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் பாதுகாப்பு என்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். இந்த மாதிரி பெண்களோட அவங்களோட தனிமையில் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களோட முன்னாள் மாணவர் கூட இருக்கலாம், அவங்க சீனியர் கூட இருந்திருக்காங்க.
இது எப்படி சார் பார்க்குறது? இது தப்பு தானே? இந்த மாதிரி பெண்கள் இருக்கிறது தப்பா? அப்படி முழுமையாக நம்ம சொல்லிட முடியாது. அதாவது என்னென்னா, உங்களுக்கு வயது வந்து 18 வயதிற்கு மேற்பட்ட ஆணோ பெண்ணோ தங்களுக்கு பிடித்தவரோடு வந்து தனிமையில் இருப்பதையோ, உங்களுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சமூக ரீதியாக ஏதேனும் தவறான வந்து நிகழ்வுகளில் ஈடுபட்டால் தான் தவறு. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு காதலர்களாகவோ ஒரு நண்பர்களாகவோ எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது. இன்னொன்று, அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை? அந்த விழிப்புணர்வு அந்த பொண்ணுக்கு இருக்கும் இல்லையா? ஒரு படித்த பெண், படிக்கின்ற வந்து உங்களுக்கு 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்ணுக்கு தெரியும். இன்னொன்று, இது போன்ற நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கன்னா, அந்த வந்து குறைவு சொல்லுகின்ற பட்சத்தில் பெண்கள் வந்து இப்படி இந்த மாதிரியான வெளியில் நண்பர்களோடு போகக்கூடாது, நம்ம வந்து பழமைக்கு தள்ளப்படுகிற ஒரு செய்தியாக போயிடும். நான் என்ன சொல்கிறேன், அவங்க வகுப்புகள் குறித்து பேசியிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க காதலர்களாக தான் இருக்கணும்னு நம்ம ஏன் சமூக ரீதியாக அணுக முடியும்? நண்பர்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அவங்க வந்து ஒரு வேறு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து கூட உட்காந்து பேசியிருக்கலாம். நம்ம ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லிட முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் ஆண் பெண் நட்புங்கிறது வந்து பெரிய அளவில் நம்ம வந்து அதை மேம்படுத்தப்பட்டதாக பார்க்குறோம். பெண்களுக்கு வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பழகக்கூடிய நண்பர்களோட இப்போ எங்கேயும் போய் இருக்கக்கூடாது, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய கட்டுப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கு இல்லையா? ஆண் பெண் யார் இருவராக இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. ஆணுக்கு மட்டும் இப்போ வந்து பாதுகாப்பு இருக்கிறதா? திடீர்னு ஒரு நபரால் தாக்கப்படுகின்றான், எங்கேன்னு போனால் ஒரு விபத்து நடக்கிறது. அதுபோல் தான் பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக பெண்கள் வந்து வீட்டிலேயே உட்காந்துட முடியாது. இன்றைக்கு இருக்கிற சமூக சூழலில் ஒரு பெண் கல்வி பயிலுவதும் பணியாற்றுவதும் வேலைக்கு போகிறதும் எல்லாம் இரவில் கூட பற்றி நைட் ஷிஃப்ட்டில் பணியாற்றிட்டு வராங்களே, நம்ம அதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது போன்ற செய்திகளை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக அந்த பெண் எந்த காரணத்தினால் எங்கே பேசியிருந்தால் அதை வந்து நம்ம பெரிதுபடுத்தக்கூடாது. அந்த நிகழ்வில் இந்த ஞானசேகரனுக்கு என்ன வேலை? இவர் தலையிட வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஆணோ பெண்ணை பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் போய் இடையில் புகுந்து வந்து அவர்களோடு பிரச்சனை செய்து அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது தவறானது இல்லையா? இது மிக மிக தவறானது. இது வந்து ஊடகங்களிலும் பத்திரிகைகளும் இந்த செய்திகளை போடும்போது மிக கவனமாக பதிவு செய்ய வேண்டும். இனி வருகின்ற சமூகத்திற்கு நான் ஒரு சமூகத்தில் தவறு நடந்துறதை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்தி விட முடியாது. அதே நேரத்தில் இது போன்ற தவறுகள் மீண்டும் நடந்துடக்கூடாது. இன்னொரு ஞானசேகரன் இந்த மாதிரியான பெண்கள்கிட்ட தவறாக நடந்துடக்கூடாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வழக்குகளை கவனிக்க வேண்டும். பத்திரிகை ஊடகங்கள் செய்தியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் மிக கவனமாக செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. கண்டிப்பாக சார். அதே மாதிரி தற்காப்புக்காக அந்த பெண் வந்து அந்த சமயத்தில் ஞானசேகரனை அடிப்பதோ இல்லாட்டி அவர் அந்த இடத்துல இறந்தாலோ அதுக்கு அந்த பெண் பொறுப்பாகுமா சார்? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த பெண்ணுன்னு வேணாம், பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன்னா, இது போன்ற நிகழ்வுகளில் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலோ பலாத்காரத்திலோ ஈடுபடுகிறார் என்றால் அந்த பெண் பாதுகாப்புக்காக அவர் மீது வந்து தாக்குதலையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்காப்பு முயற்சியில் அவரை கொலை செய்வதை கூட நடந்தால் அது நியாயம்தான் சொல்கிறாங்க. சட்டத்தில் அப்படி தான் இடம் இருக்குது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய உயிரையும் மானத்தையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை தற்காப்புக்கு எடுக்கலாங்கிறது சட்டம் சொல்லுது. அதாவது நீதிமன்றத்தில் அதற்கானதை பரிசீலனை செய்வாங்க. அந்த காரணங்கள் உண்மையாக இருந்தால் அந்த பெண் மீது அந்த பெண் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அது போன்ற மதுரையில் சில வழக்குகளில் கூட திரு அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் அவர்கள் அந்த கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொலை செய்த பெண்ணை அந்த காவல் நிலையத்திலே வழக்கிலிருந்து விடுவித்த தகவல்கள்லாம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும்போது அந்த பெண் தற்காப்புக்காக செய்வதை வந்து சட்டம் அனுமதிக்கிறது. பெண் பாதுகாப்புக்கு சட்ட ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பெண்கள் குறித்த விழிப்புணர்வு சமூகத்தில் அதிகரித்திருக்கிறது. ஆண் பெண் நட்பு என்ற காரணத்தை அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடாது என்பதைத்தான் நாம் பலமுறை பதிவு செய்திருக்கிறோம். பெண்கள் யாரிடம் பழகும் போதும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பழக வேண்டும். இன்றைக்கு உள்ள ஆண் பெண் நட்பு என்பது பல்வகையிலும் வந்து மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட நண்பர்கள் என்ற போர்வையில் பெண்களுக்கு எதிராக சில வழக்குகள்லாம் பார்க்குறீங்களா, நண்பர்களாலேயே பலாத்காரம் செய்யப்பட்டதெல்லாம் பார்க்குறோம். நண்பர்களே வந்து தவறாக நடந்துக்கிட்டாங்களாம் பார்க்குறோம். அப்போ வந்து அந்த பெண் வந்து தன்னுடைய குடும்பத்தில் எல்லா விதமான யாரோட பழகிறோம், என்ன விஷயமா இருக்கிறோம், அதே மாதிரி வெளி உலகத்தில் பழகும்போது எந்த நபரோடு நம்ம பழகிறோம், இதையெல்லாம் வந்து ஒரு வரையறைக்குள்ளே தங்களுக்குன்னு வந்து ஒரு கட்டுப்பாட்டை எப்படி நம்ம வகுத்துக்கிறோமோ ஆண் பெண் யாராக இருந்தாலும் சுதந்திரம் இருக்கிறது. அதே நேரத்தில் தங்கள் பாதுகாப்பு குறித்தும் அவர்கள் தான் கவனிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நிகழ்வின் மூலம் சொல்லிக் கொள்கிறோம். சார், ஞானசேகரிடம் மேலே ஆல்ரெடி 2011 இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது சார். இப்பயும் மறுபடியும் இந்த பாலியல் வன்கொடுமை மேலே கேஸ் வாங்கியிருக்காரு. இன்னும் அவருக்கு தூண்டப்படுற காரணம் எதுவாக சார் இருக்கும்? சட்டம் சரியாக அவருக்கு பாடம் புகட்டவில்லையோ, இல்லை நமது இந்திய சட்டமே சரியில்லையா சார் பெண்களின் பாதுகாப்பில்?
அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஞானசேகரன் இது போன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கில் என்ன அடிப்படையில் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா, வழக்கு நிலுவையில் இருக்கிறதா, இல்லை அந்த வழக்கு நடந்ததை அவர் வந்து அவன் தனக்கு சாதகமாக கருதி கொண்டு இதை செய்தாரெல்லாம் நம்ம வந்து விரிவாக விசாரித்து தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் ஒரு வழக்கு இப்போ பதிவு 2011 நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பதிவு செய்திருந்தால் இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அந்த வழக்கினுடைய நிலைமை, அந்த வழக்கை வந்து இன்னும் வந்து ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கிறது கூட நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சட்டத்துடைய நீதிமன்றத்துடைய தாமதமாக தான் கருத முடியும். ஒருவேளை அந்த வழக்கில் வந்து தீவிரமாக வழக்கு நடத்தி அவர் தண்டிக்கப்பட்டிருந்தால் இது போன்ற தவறுகளில் ஈடுபட்டிருக்க மாட்டார். சட்டம் கொடுக்கக்கூடிய தாமதத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சூழலை இவர் பயன்படுத்தியிருக்காரோன்னு தோணுது. அதே நேரத்தில் இது அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய குற்றங்கள் என்பதால் தொடர்ச்சியாக ஒரு தொடர் குற்றவாளிங்கிற மாதிரி அடுத்தடுத்த குற்றங்கள் இவர் மேல் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ச்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அநேகமாக அடுத்த கட்டமாக காவல்துறை இந்த நபர் மீது தடுப்பு காவல் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று நம்முடைய மாநகர காவல் ஆணையரிடம் பரிந்துரைக்கும். அதன் பேரில் பார்த்திங்கன்னா காவல்துறை ஆணையர் உடனடியாக இவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ச்சுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சட்டப்படியான நடவடிக்கைகள் நம் குற்றவியல் வழக்கறிஞர் என்பதால் இது போன்ற நடைமுறைகள் தொடர்ச்சியாக செய்யப்படுவது. இது போன்ற நபர்களுக்கு தொடர் குற்றவாளிக்கு செய்யக்கூடிய நடைமுறை என்பது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ச்சுவது. அதன் அடிப்படையில் தான், ஏன்னா அவர் அடுத்த வழக்கிலிருந்து பிணையில் வந்து விடக்கூடாது என்பதற்காக பொதுவாகவே தொடர் குற்றவாளிகள் இது போன்ற பாலியல் குற்றவாளிகள் ஒரு வழக்கு இருந்தால் கூட தடுப்பு காவல் ஆணை பிறப்பிக்கப்படும். இந்த வழக்கிலும் அது போன்ற நடைமுறை வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.